இஸ்லாத்தில் எல்லாம் தீய செயல்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் இருக்கு. அதில் இப்லீஸ் எவ்வாறு செயல்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஒன்று இருக்கு. இப்லீஸ்னா யாரு? ஷைத்தான். அந்த ஷைத்தான் தன் சிம்மாசனத்தை நடுக்கடல்ல போட்டு அவனுடைய சின்ன சின்ன ஷைத்தான்களை மக்களை வலிக்கெடுக்கிறதுக்காக அனுப்பி வைப்பான். போன எல்லா ஷைத்தானும் இப்லீஸ்ட திரும்பி வந்து நான் மக்களை அதை செய்ய வச்சுட்டேன், இந்த பாவத்தை பண்ண வச்சுட்டேன், இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ண வச்சுட்டேன் ஒவ்வொரு பாவமா வந்து சொல்லுவாங்க. அதுக்கு இப்லீஸ் சொல்லுவான், நீ அவ்வளோ பெருசா ஒன்றும் செய்யல, நீ அவ்வளோ பெருசா ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி. ஆனா ஒரு ஷைத்தான் வந்து சொல்லுவான், நான் கணவன் மனைவிக்கு இடையில சண்டையை வர வச்சு அவங்க பிரியும் வரையும் நான் அவங்கள விடல, அவ்வளோ பெரிய சண்டையாகன்னு சொல்லி. அப்ப இப்லீஸ் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவான், நீ தான் ரொம்ப சிறந்தவன்னு சொல்லி. இந்த ஹதீஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நம்மளுக்கு கற்றுத்தருது. குடும்பத்தை உடைப்பதற்காக சண்டையை இப்லீஸ் ரொம்ப விரும்புகிறான். கணவன் மனைவி உடைஞ்சாங்கன்னா வீடு உடைஞ்சிரும், குழந்தைகள் உடைஞ்சிருவாங்க, சமூகத்துல கூட ஒரு பிரச்சனை வரும். அதனால அடுத்த தடவை கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன சண்டை வந்தாலே இப்லீஸ் தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இந்த சண்டைனால அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடும்பத்துக்காக போராடுங்க, ஒருவருக்காக எதிராக இல்லை ஷைத்தானுக்கு எதிராக. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிட்ட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஊர் நோக்கி மசலாம்.